இவன் நீதிமான் மேன்மையான பலி செலுத்தினான். சரிங்க, மேன்மையான பலி செலுத்தினான்ல. தேவனுக்கு உகந்த ஒரு பலி எது? புறாவா? புறா, ஆடு, மாடு, கோழி, காடை, கௌதாரி, ஏதாவது சரி தெரிஞ்சு சொல்லுங்க. தேவனுக்கு உகந்த பலி எது? சத்தமா? பெரிய பலி யாரு தெரியுமா? நீ நடந்த ஆயத்தமா இருக்கு. அல்லேலூயா. பலி யாரு? நீ என்னதான் வீட்டுக்கு ஆடுமா, யார் பலி? நீ தான் பலி. அல்லேலூயா. உகந்த காணிக்கையாக ஒப்பு கொடுத்தேன், பலியாக காணிக்கையாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன், படைக்கிறேன் ஆண்டவர். ஒரு நாள் ஒரு சபையில் ஒரு காணிக்கப்பட்டு இருந்துச்சான். நிறைய பேர் காணிக்க போட்டாங்க. நிறைய கையில் இருக்க காசு, நிறைய காசுலாம் காணிக்க போட்டாங்க. கடைசியில் ஒரு ஆள் இருந்தாரா, அவர் என்ன பண்ணாரா, எனக்கு ஒருத்தர் சொன்னாலும் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாரும் காணிக்க போட்டாங்களா, காணிக்க போட்டு போயிட்டாங்க. பெரிய ஐஸ்வர்யவான். கடைசியாக ஒரு ஆள் நம்ம நேராக போய் காணிக்கப்பட்டி மேலே படுத்துட்டாராம். அப்படி என்னன்னு கேட்டாங்க. கொடுக்கறது எங்கேயும் ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன கொடுக்க போகிறேன்? என்ன கொடுக்க போகிறேன்? என்னையே கொடுக்க. அல்லேலூயா. சரி, இங்கே எத்தனை பேர் உட்காந்துருக்கோம்? ஏறக்குறைய கவுண்ட் பண்ண ஒரு 40 தாண்டுன்னு நினைக்கிறேன். 40, 45, 50 வச்சுக்கலாம். நிறையவே சொல்லணும், நிறைய வரட்டும். நான் என்னை என் தேவனுக்கு பலியாக ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையாக சொல்கிறீங்களா? உண்மையாக சொல்கிறீங்களா? பலி என்ன தெரியுமா? அர்ப்பணிப்பு. அது என்ன தேவனுக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்ல சொல்லுங்க. முழுசா 100%. கர்த்தருடைய ஆசீர்வாதம். அர்ப்பணிப்பின் வாழ்க்கை உங்களுக்குள்ளே காணப்படட்டும். அந்த கிருபையை தேவன் உங்களுக்கு கொடுக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.